என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. உன் வாழ்க்கையை கெடுத்து உன்னை ஏமாத்திட்டு போயிட்டான்னு நீ யார் மேல கோபமா இருந்தியோ அது வேற யாரும் இல்ல சீதா, அது நான் தான். அன்னைக்கு ஹோட்டல்ல மயக்கமா இருந்த உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டது நான் தான் சீதா. ஐயோ கடவுளே, இந்த விஷயத்த சீதா கிட்ட சொல்லி சீதா கோவப்பட்டு அதுக்கப்புறம் என்ன வெறுத்துட்டு என்ன விட்டு போயிட்டானா என்ன பண்றது? அரவிந்த், என்னாச்சு உங்களுக்கு? எப்ப வந்தீங்கன்னு கேட்டா எதுவுமே சொல்லாம நிக்கிறீங்க. அது ஒண்ணும் இல்ல சீதா, காலையில தான் வந்தேன். ஓ சரி அரவிந்த், முக்கியமான கேஸ்ன்னு சொன்னீங்க, அதனால ரொம்ப லேட் ஆயிடுச்சோ? ஆமா சீதா. சரி அரவிந்த், சரி இருங்க, நான் உங்களுக்கு சாப்பிட எடுத்துட்டு வரேன். இல்ல சீதா வேணாம், எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? என்னாச்சு அரவிந்த், உடம்பு எதுவும் சரியில்லையா? அன்பே அன்பே என் கண்ணில் நீதானே, மூச்சு காற்றாய் நான் வந்து வெளியே சென்றேன் சரிதானே. காதல் ஒரு பரீட்சைதானே, எழுதிடவே நானும் வந்தேன். இன்னொருவர் பேரில் தானே தேர்வெழுதி சென்றேனே. ரயில் பயணம் தானே காதல், நானும் அதில் பயணம் செய்தேன். இறங்க சொல்லி காதல் கேட்க நான் இறங்கி சென்றேனே. அரவிந்த், ஐயோ ப்ளீஸ் சீதா, என் பக்கத்துல வராத, என்னால உன்னை ஃபேஸ் பண்ண கூட முடியல. அரவிந்த் என்னாச்சு அரவிந்த், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்னும் இல்ல சீதா, எனக்கு ஸ்டேஷன்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்ன அரவிந்த், இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறேங்கறீங்க? இப்பதான் வந்தேன், ஆனா அதுக்குள்ள திரும்ப கால் பண்ணி வர சொல்லிட்டாங்க. நான் தான் சொன்னல முக்கியமான கேஸ்னு, அதனால போயே ஆகணும் சீதா, நான் கிளம்புறேன். எப்ப வருவீங்க அரவிந்த்? தெரியல சீதா, கேஸ் எப்ப முடியுதோ அப்பதான் வருவேன். நான் வரேன். என்னாச்சு இவருக்கு, என்னமோ மாதிரி இருக்காரு. ஆனா ஸ்டேஷனுக்கு போறதா இருந்தா யூனிஃபார்ம் போட்டுட்டு தானே போவாரு, ஆனா யூனிஃபார்ம் கூட மாத்தாம போறாரு. எனக்கு என்னமோ இவருக்கு ஸ்டேஷன்ல ஏதோ ப்ராப்ளம்னு தோணல, வேற ஏதோ பிரச்சனையா இருக்குமோன்னு தோணுது. ஆனா என்னன்னு தெரியலையே. ரியா குட்டிக்கு குட்டி சேர் கிடைச்சிருச்சா? அதே ஷமீர் குட்டா, இது அந்த ஆதிக்குட்டனோட சேராகும். அவன் தான் வச்சு விளையாடிட்டே இருப்பான். இப்போ இவ கண்ணில பட்டுட்டா, இது வேணும்னு கேட்டான்னு எடுத்து கொடுத்தேன். அதுல உட்காந்து ஒரே விளையாட்டு தான். போ சேரு சேருன்னு சொல்லி அதுல உட்காருமோ என்ன சந்தோஷம் பார்த்தியா? சரிக்கா, அப்புறம் கிட்டு மாமா எங்க? அவருக்கு என்ன, அவரு வெளியே எங்கேயோ போயிருக்காரு, இப்ப வருவாரு. அப்புறம் நீங்க எங்க ரெடியான போல இருக்கு, வெளியே எங்க போறீங்களா? ஆமா பட்டுக்கா, அது ரியாவுக்கு இங்க வந்து கொஞ்சம் தண்ணி ஏதோ செட் ஆகலன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி இருக்கு. அதான் சரி நீங்க பக்கத்துல ஏதாவது பீடியாட்ரிஷனை போய் காமிச்சிட்டு வரலான்னுட்டு. ஆனா எந்த ஷமீர் குட்டா, நீங்களே ஒரு டாக்டர் தானே, உங்க குழந்தைக்கு நீங்களே பார்க்க கூடாதா? அது வேற டாக்டர் கிட்ட போய் தான் பார்க்கணுமா? பட்டுக்கா நானே பாத்துருவேன், இருந்தாலும் எப்படியோ மருந்தெல்லாம் வாங்கணும், அதுக்கு வெளியே போய் தானே ஆகணும். அதுக்கு ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்ட போய் ஒரு செக்அப் பண்ணிட்டு வந்தா நல்லது தானே, அதுக்கு தான் போறோம். அது சரி, என்னதான் டாக்டரா இருந்தாலும் அது செக்அப் எல்லாம் பண்ண மிஷின் எல்லாம் வேணும் இல்லையா? அதை நான் மறந்துட்டேன் பாருங்க. சரி சரி, நீங்க போயிட்டு வாங்க. அது பின்ன அங்கத்த தண்ணிக்கு இங்கத்த தண்ணிக்கு நிறைய மாற்றம் இருக்கும். அப்புறம் கிளைமேட் எல்லாம் மாறி போச்சு, இங்க ஒரே மழையாயிடுச்சு இல்லையா? அதனால குழந்தைக்கு ஜலதோஷம் பனி எல்லாம் வரத்தான் செய்யும். சரி, நீங்க ஒண்ணு போய் குழந்தைய காமிச்சிட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க, நல்லதுதான். சரி பட்டுக்கா. அப்புறம் இருங்க, இப்பவே போக வேண்டாம். இப்போ டாக்டருங்க எல்லாம் ஒன்றும் வந்திருக்காது, கொஞ்ச நேரம் முடிஞ்சாதான் ஆஸ்பத்திரி எல்லாம் திறக்குவீங்க. அதுக்குள்ள உங்களுக்கு நான் சாப்பிட ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன், சாப்பிட்டுட்டு அப்புறம் பொறுமையா போனா போதும். சரி பட்டுக்கா. சரி இருங்க, அப்ப நான் வரேன். ரியா குட்டியோட சேர் அது, சரி உட்காந்துக்கங்க. எது அப்பா வரவா? அப்பா உட்காந்தா அது உடஞ்சிருண்டா செல்லம். ஐயோ பட்டு, அம்மா உட்கார்ந்தாலும் உடஞ்சிருண்டா, நீயே உட்காரு.
அம்மா உட்கார முடியாது பட்டு, அம்மா உட்கார்ந்தா உடைஞ்சிரும். ஐயோ ரியா குட்டி, சரி அம்மா சேர்ல உட்காரல, அம்மா கீழே உட்காரவா? ரியா குட்டி, இங்க வேற சேர் ஒன்றும் இல்லடா அம்மா உட்கார்றதுக்கு. அம்மா கீழே தான் உட்கார முடியும். அதனால ரியா குட்டி அந்த குட்டி சேர்ல உட்காருங்க, அம்மா கீழே உட்கார்றேன். ஏன் செல்லம்? சரி சரி, இப்ப என்ன? அம்மா கீழே உட்காரக்கூடாது, சேர்ல உட்காரணும், அவ்வளவுதானே? அம்மாவை சேர்ல உட்கார வைக்கலாம். ஹோய், என்ன லுக்கு? இல்ல இங்க சேரே இல்ல, எந்த சேர்ல என்ன உட்கார வைக்க போறீங்கன்னு பாக்குறேன். ஐஷு டார்லிங், நேத்து பெட்டே இல்லாம உன்னை படுக்க வைக்க தெரிஞ்ச எனக்கு இன்னைக்கு சேரே இல்லாம உன்னை உட்கார வைக்க தெரியாது? அது எப்படி சேரே இல்லாம உட்கார வைப்பாரு? அது எப்படி சேரே இல்லாம உட்கார வைப்பேன்னு தானே விக்கிற? மனசுல நினைக்கிறத கரெக்டா சொல்றாரு. இப்ப நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் இவருக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சா? நீ மனசுல நினைக்கிறது மட்டும் இல்ல, நினைக்காததும் எனக்கு கேட்கும். அதனால கொஞ்சம் உஷாரா இருந்துக்க. சரி, இப்ப சேரே இல்லாம எப்படி உட்கார்றதுன்னு பாப்போமா? சார் என்ன பண்றீங்க? சேரே இல்லாம உன்னை உட்கார வச்சுட்டேன் பாத்தியா? என்ன ரியா குட்டி, இப்ப அம்மா உட்காந்துட்டாங்க, ஓகே தானே? சார் என்ன மேடம், இன்னும் வேற ஏதாவது இல்லாம வேற ஏதாவது பண்ணணுமா? எதுனாலும் சொல்லுங்க, நம்ம கைவசம் இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், முதல்ல என்ன விடுங்க. விடுறதா? இப்பதானே பிடிச்சிருக்கேன். சார் இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. சரியில்லையா? ஏன் சரியா பிடிக்கலையா? சரி இரு, கொஞ்சம் நல்லா பிடிச்சுக்கிறேன். இப்போ ஓகேவா? ஐஷு, இவர் போக்கே சரியில்லை, பேசாம இவரை தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சிரு. ஏய், என்ன ட்ரை பண்ற? விடுங்க சார். ஓ, என்ன தள்ளி விட ட்ரை பண்றியா? முடிஞ்சா பண்ணுடி. முடிஞ்சாலும் அது என்னமோ உங்களை தள்ளிவிட தோணல ஷமீர். எப்படி தோணும்? நான் தான் உன் மனசுல இருக்கனே. யார் சொன்னா? யார் சொல்லணும்? நேத்து என் நெஞ்சில தலை வச்சு படுத்த, இன்னைக்கு மடியில உட்காந்துருக்க. இன்னும் சார். ஐயோ இருமா, எனக்கு ஓகேன்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது ஒண்ணுதான் பாக்கின்னு சொல்ல வந்தேன். நான் அப்படி சொல்லலன்னா? நீ சொல்லுவ. ஒருவேளை சொல்லலன்னா? நீ சொல்லலனாலும் நான் உன்னை சொல்ல வைப்பேன். உங்களால முடியலன்னா? என்னால முடியும். ஒருவேளை முடியலன்னா? முடியலன்னா என்ன? நீ ராகேஷ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வேற ஏதாவது ஃபிகர் கரெக்ட் பண்ண முடியுமான்னு பாத்துக்கிறேன். வேற ஃபிகர் கரெக்ட் பண்ணுவீங்களா? கொன்றுவேன் ஷமீர். கொன்றுவியா? ஏய், நான் தான் முன்னாடியே சொன்னல, நீ மனசுல நினைக்கிறது மட்டும் இல்ல, நினைக்காததும் கேக்கும்னு. ஹோய், இப்ப சொல்லு, எனக்கு எப்போ ஓகே சொல்வ? சார், என்ன இவ்வளோ கேர் பண்ணி பாத்துக்கிறீங்களே, உங்களுக்கு என் மேல அவ்வளோ பாசமா சார்? பாசமா? என் உயிரே நீதான் ஐஷு. உனக்காக இது இல்ல, இன்னும் என்ன வேணாலும் செய்வா ஐஷு. ஆனா அதுக்கெல்லாம் நீ என் கூட இருக்கணும். நீ மட்டும் என் கூட இருந்தா எது வந்தாலும் நான் பாத்துக்குவேன் ஐஷு. யார பத்தியும் கவலைப்படாம என்ன நம்பி என் கூட நில்லு. யாரு வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். ஏன் ஐஷு, என் கூட பழகின இத்தனை நாள்ல வர்ற பிரச்சனையை கூட என்னால சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் யார் தடுத்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் சமாளிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும் ஷமீர். இருந்தாலும் ஏற்கனவே இந்த ராகேஷால உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு. அவனால் உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்ற பயத்தில் தான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ உங்கள் கூட எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒன்றா சேர்ந்து வாழணுமா, இல்லை உங்கள் உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருன்றதுக்காக உங்களை விட்டு விலகி போகணுமா, எனக்கு ஒன்றுமே புரியலை ஷமீர். நீ மட்டும் என் கூட இருந்தா எவனாலையும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது. சொல்ல ஐஷு, என் கூட இருப்பல்ல? அது இருப்பேன்னு சொல்றதா இருந்தா மட்டும் சொல்லு, இல்லைன்னா நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ஏன் ஷமீர் என்ன இந்த அளவுக்கு லவ் பண்றீங்க? இதுக்கும் மேல உன்னை எப்படி லவ் பண்றதுன்னு எனக்கு தெரியல ஐஷு. இன்னும் நான் என்ன பண்ணா நீ என் கூட இருப்ப? நீங்க எதுவும் பண்ண வேணாம் ஷமீர். நீங்க இவ்வளோ பண்றதுக்கே இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் எப்படி உங்களை விட்டு போவேன்னு எனக்கு தெரியல. வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவிலையுடையாய் தைப்பேனே, உனக்காக ஏதும் செய்வேன்,
நீ எனக்கென செய்வாயோ இந்த ஒரு ஜென்மம் போதாது 7 ஜென்மம் எடுத்தும் தீராது அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது என்ன நான் கேட்பேன் தெரியாதா இன்னமும் என் மனம் புரியாதா அடராமா இவன் பாடு இந்த பெண்மை அறியாதா சார் போதும் சார் என்ன விடுங்க. ஏன் எதுக்கு விடணும்? ஐயோ விடுங்க சார், யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாரு பார்த்தா பட்டு வைக்க தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியாத நீ என் பொண்டாட்டின்னு அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் இரு ஐஷு, நீ என் கூட இருக்கும்போது எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இங்க வந்த 2 நாள் எனக்கு எதை பத்தியும் யார பத்தியும் எந்த ஞாபகமும் இல்ல. நீ மட்டும்தான் என் உலகத்துல இருக்க. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடா. அடி சக்தி, நீ எப்படா வந்த? எப்ப வந்தன்னு கேக்குறியா இல்ல ஏன் வந்தன்னு கேக்குறியா? டேய், ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? இல்ல, நீ இருந்த போஸ பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. டேய், என்னடா நீ என்னதான் இருந்தாலும் உன்னை போய் நான் ஏன் வந்தேன்னு கேட்பேனாடா? நீ என் நண்பன்டா. உன்னை பார்க்காம 2 நாள்ல எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமாடா? வந்ததும் பார்த்தேன், நீ எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு நல்லா தெரிஞ்சது. டேய், என்னடா சக்தி இப்படி சொல்லிட்ட? அப்ப நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானடா? உன்னை பார்க்காத இந்த 2 நாள் நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு பாடுறா. ஐஷு என் கூட இருந்த சந்தோஷத்தை விட நீ என் கூட இல்லைங்கிற வருத்தம் தாண்டா எனக்கு அதிகமா இருந்துச்சு. உன்னை பார்க்காம உன் கூட பேசாம நேத்து ஃபீல் பண்ணி நான் தூங்க கூட இல்லை தெரியுமாடா? ச்சே, என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டியடா மச்சான். டேய், முள்ள மாதிரி முடிச்சவைக்கு ஃப்ராடு டகுல் மாதிரி பித்தளை மாத்தி போங்கெட்டவன் தொகுறு டப்பா கருப்புக்குள்ளா இதெல்லாம் மொத்தமா ஒண்ணு சேர்ந்தாலா ஒண்ணு பண்ண முடியாது. நீ வேற இதோடா விடு மச்சான், நானே ஃபர்ஸ்ட் வந்துட்டு போறேன். ஆனா மச்சான், என்ன மாதிரி ஒருத்தன் குடுக்கற டார்ச்சரையும் நீயும் எவ்வளவு தாங்குற பத்தியா? நீயும் வேற ஏதோ மச்சான். நமக்கெல்லாம் வீட்டுல ஏன் சொத்து சேர்த்து வைக்கல சொல்லு? அதான் வாயை கொடுத்துருக்காங்க. அதேதான். ஐ லைக் யூ. ஐ லவ் யூ. இங்க பாரு, சிரிச்சுட்டேன்றதுக்காக நான் உன்னை நம்பிட்டேன்னு நினைக்காத. என்னடா மச்சான்? பின்ன என்னடா, ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யான்னு எல்லாரும் நடிச்சு நான் பார்த்திருக்கேன். ஆனா உன் அளவுக்கு நடிப்பை நான் எங்கேயும் பார்த்தது இல்லடா. உன் நடிப்புக்கு நீ எல்லாம் சினிமாவுக்கு போனேன்னா துல்கர் சல்மானையே தூக்கி சாப்பிடுவ போல. டேய், போதண்டா, கொஞ்சம் ஓவரா இருக்கு. நீ பண்றது அதை விட ஓவரா இருக்கு. சரிடா, போதும். 2 நாள் நம்ம சேராம இருந்ததுக்கு இன்னைக்கு மொத்தமா ஹெவியான கண்டென்ட் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்குவோம். அப்படிங்கிற? அப்படிதாங்கிற. சரி, அப்ப இன்னைக்கு இதோட கடையை சாத்திட்டு கிளம்புவோமா? ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். அப்புறம் ஐஷுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு எல்லாரும் கேட்டிருந்தீங்க. உடம்பு பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் ஃபீவர் சரியாயிடுச்சு. ஆனால் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அவங்களோட ஃபீவர் பாப்பாவுக்கு வந்துருச்சு. அதனால பாப்பாவை கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் டைமிங் அதிகமாக வீடியோ போட முடியல. அதுக்கு மன்னிச்சுக்கங்க. பாப்பாக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறமா எப்பவும் போல கொஞ்சம் டைமிங் அதிகமாக போடுறோம். அப்புறம் அதை விட அதிகமாக போட சொல்லி கேட்குறீங்க. பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப அதிகமாக போட முடியறதில்ல. ஒரு 15 நிமிஷத்துல இருந்து ஒரு 18 நிமிஷத்துக்குள்ளதான் நார்மலா நம்மளால போட முடியும். அதுக்கு மேல 20-30 நிமிஷம்லாம் கேட்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்குலாம் எடுத்து போட முடியாது. ஏன்னா அதுக்கு காரணம் வீட்டுல யாரும் இல்ல, நானு, ஒய்ஃபு, பாப்பா மட்டும்தான். நான் வேலைக்கு போயிட்டேன்னா பாப்பாவை ஃபுல்லா அவங்க தான் பாத்துக்கணும். பாப்பாவை பார்த்துக்கிட்டு நைட்டு நான் வந்ததுக்கு அப்புறமா நைட்டு தூங்காம உட்காந்து வீடியோ எடுத்து போட்டுதான் அவங்க காலையில 12 மணிக்கு கரெக்டா வீடியோ போடுறாங்க. அந்த தூக்கம் சரியா இல்லாதனால நிறைய பிரச்சனை எல்லாம் வருது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. டைமிங் ரொம்ப அதிகமா எங்களால போட முடியாது. டெய்லி ஒரு நாள் கூட தவறாம வீடியோ ஷார்ப்பா 12 மணிக்கு போடுறதே பெரிய விஷயம். அதை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். அதனால டைமிங் அதிகமா போச்சுன்னா எங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. 15 நிமிஷம் நார்மலா தினமும் கட்டாயம் வீடியோ வந்துடும். அதனால அதை புரிஞ்சுக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை பார்க்கிறதுக்கு நாளைக்கு வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.